முருகப்பெருமானுக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முருகப்பெருமான் அவதரித்தது வைகாசி விசாகம், சூரனை சம்ஹாரம் பண்ணது ஐப்பசி சஷ்டி. அந்த சூரனை சம்ஹாரம் பண்றதுக்காக தன் தாயான பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வேலை பெற்ற நாள் தான் இந்த தைப்பூசம். அதனால்தான் தைப்பூச அன்னைக்கு வேல் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது. நம்ம பாட்டன் முப்பாட்டன்னு பழங்காலத்திலிருந்தே தைப்பூச திருநாள்ல முருக வழிபாடு இருந்ததாக சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அப்போ தைப்பூச திருநாள்ல வேலன் வெறியாட்டு அப்படிங்கிற முருக வழிபாடு இருந்தது. அப்போ ஆண் பெண் 2 பேருமே வேலை பிடித்து ஆடிய செய்திகள் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. இப்போ மட்டும் என்ன சும்மாவா தைப்பூசம் நடக்குது? லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி காவடி எடுத்துட்டு அழகு குத்திட்டு பாத யாத்திரையா போயிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரிசியஸ், சுமத்ரா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கான்னு எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ அங்க எல்லாம் தைப்பூச திருநாள் களை கட்டிட்டு தான் இருக்கு. மலேசியா பட்டிகேவ்ஸ் முருகன் கோவில பாருங்க, அங்க படியே தெரியல, படியெல்லாம் முருக பக்தர்கள் தான் இருக்காங்க. பக்தர்கள் தங்களோட கஷ்டங்கள்